வாழ்வீர்கள். ஆண்களா பிறந்திருந்தா என்ன, ஆழ்வாராட்டம் நாயிகா பாவத்தை ஆசைப்பட்டு இருக்க வேண்டியதா. அவர் அப்படித்தானே 27 திருவாய்மொழி பாடினார். பாடின 100 திருவாய்மொழிகளுக்குள்ளே 27 பதிகங்கள் தாய்ப்பாசரம், தோழிப்பாசரம், ஆழ்ப்பாசரம். கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணி கொண்டார்னு சொல்லுவார்கள். தாங்கள் பிறக்கிறச்சே ஆணாக பிறந்துடாமல் நாயிகா பாவத்தை ஏறிட்டு பாடினார் இல்லையோ. நல்ல பக்கத்தில் இருக்கிற பெண்களை பார்த்து ஆண்டாள் சொன்னா, நல்ல வேளை நாமெல்லாம் இந்த இடத்துல ஆணா பிறக்காம பெண்ணா பிறந்துட்டோம். உடனே ஒரு சின்ன பொண்ணு எழுந்திருந்து கேட்டா, சரி நம்ம அம்மாவும் இருக்காளே பாட்டியும் இருக்காளேன்னா, நல்ல வேளை அம்மாவாகவும் பாட்டியாகவும் இல்லாமல் சிறு பெண்களாக நாம் இருக்கிறோம் இல்லையோ, அதுதான் நமக்கு ஏற்றம் நாள். வியாக்கியாத தெரிவித்தார், கண்ணன் விரும்பாத ஆண்களாகவோ கண்ணன் வெறுக்கும் வயோதிக பெண்களாகவோ இல்லாமல் கண்ணன் விரும்பும் சிறுமியர்களாக பிறந்தோமே வாழ்வீர்கள் என்று கூப்பிடுகிறாள்னு சாதித்தார். ஏன் கண்ணனுக்கு அவள் எல்லாரையும் பிடிக்காதான்னா, பிடிக்கும், அவ குணம் பிடிக்காது. ஆண்களுடைய குணமும் பிடிக்காது, வயசான பெண்களுடைய குணமும் பிடிக்காது. ஆண்கள்னா நம்ம நாமே ரட்சிச்சுக்கலாம்ங்கிற இருமாப்போட இருந்துருவாளாம். அது கண்ணனுக்கு பிடிக்கிறது இல்லை. நாம்னா ரட்சிக்கணும். என்னத்துக்கு இவா தங்களே ரட்சித்துக் கொள்றேன், சுவாதந்திரிய அபிமானம் வந்துருமோ இல்லையோ. நாம் சுதந்திரர்கள்னு நினைக்கிறது இவாளுக்கு குற்றம். அதனால ஆண்களை ஒதுக்கி விட்டார் கண்ணன். சரி, அப்போ பெண்கள் பரதந்திரர்களாச்சேன்னா, அதுலேயும் வயசான பெண்களாக இருந்தால் கல்யாணம் ஆயிருக்குமோ இல்லையோ, அவளுடைய கணவன்மார்கள் ரட்சிப்பான்னு கண்ணனை விட்டுடுவா. அதனால அதுவும் பிடிக்கிறது இல்லை. அப்ப வயசான பெண்களா இருந்தா இன்னொத்தன ரட்சகன் நினைக்கிறா, ஆண்களா இருந்தா நமக்கு நாமே ரட்சகன் நினைக்கிறா. ரெண்டுமே குற்றம். நம்மாழ்வார் சாதித்தார், என்னான் செய்கேன் யாரே கழகன் என்னை என் செய்கின்னாய், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குடை வேண்டேன், கண்ணார் மதுள்சூழ் குடந்தை கிடந்தாய். குடந்தை கிடந்த பெருமானே, திருக்குடந்த 6வது பெருமானே, என் நான் செய்கேன், என்னை ரட்சித்துக்கிறதுக்கு யானே காரணம், நானே என்னை ரட்சிக்கலாம்னு விட்டுட்டியா. யாரே கழகன் இல்லே, இந்திரன் சந்திரன் குபேரன் ஆறான்னு ரட்சிக்கலாம்னு பாக்குறியா, இல்லை நீயே நாளைக்கு ரட்சிக்கலான்னு பாக்குறியா. மூன்றும் செய்யாதே. என்னை என்னால் ரட்சித்து கொள்ள ஒண்ணாது. முடியும்னா நேத்தே மோட்சம் போயிருப்பேனே, போகலையே. அப்ப என்னை என்னால் ரட்சிச்சுக்க முடியலன்னு தான் அர்த்தம். சரி, வேற தேவதைகள் என்ன காக்கட்டுமேன்னா, அதுகளே மோட்சம் போகும் நாள் என்னைக்குன்னா காத்துன்னு இருக்கு. இது எதுக்கு எனக்கு வந்து மோட்சம் கொடுக்க போறதா, அவளும் ரட்சிக்க போறது இல்லை. சரி, நான் நாளைக்கு பண்றேன்னா, இன்னைக்கு இல்லாத குணம் உங்ககிட்ட என்ன இப்ப நாளைக்கு வந்துட போறது. இன்னைக்கு கருணை இல்லை நாளைக்கு வரப்போறதா, இன்னைக்கு கிருபை இல்லை நாளைக்கு வரப்போறதா, இல்ல நான் தான் நாளைக்கு நல்லவனா இட போறேனா. ரெண்டுமே இல்லை. நான் நேற்று எப்படி இருக்கேனோ நாளைக்கு அப்படித்தான் இருக்க போறேன். நீ நேற்று எத்தனை குணசாலியா இருந்தாயோ நாளைக்கு அப்படித்தான் இருக்க போகிறாய். அதனால நீயும் ஒத்தி போடாதே, பிறத்தியார் கையிலேயும் காட்டி கொடுக்காதே, என்னை என் கையிலேயும் காட்டி கொடுக்காதே, என் நான் செய்கேன் ஆரே கழகன் என்னை என் செய்கின்னாயின்னு பிரார்த்தித்தாரோ இல்லையோ. அது இருக்கிறது இளஞ்சிறுமியர்களிடத்துலதான். ஏன்னா ஆண்களாக இருந்தால் நம்ம நாமே ரட்சித்துக் கொள்வோம்னு இருப்பா, வயசான பெண்களா இருந்தா நம்ம இன்னொருத்தர் ரட்சிப்பர்கள்னு இருப்பா. ஆனா இளஞ்சிறுமியர்கள் கண்ணனே ரட்சகம், கருத்த மனம் ஒன்னும் வேண்டா, கண்ணலல்லால் தெய்வம் இல்லை, நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே, கண்ணன் கடலினன் அண்ணும் மடமுடையே, எண்ணன் திருநாமம் திண்ணன் நாரணமே என்ன ஆழ்வார்கள் பாடினா போல இருந்துருவாளோ இல்லையோ. அதனால நல்ல வேளை இளம் பெண்களாக பிறந்துட்டோம், தப்பித்தோம் என்ன பெண்கள் சொன்னா. கடைசியா ஒருத்தி கேட்டா, வாஸ்தவம் இதை போல மற்ற பேர் எங்கேயும் யாரும் இருந்ததே கிடையாதா. ஆழ்வார் பாடினாரே, தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து நின் தாளின கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகையருளாய் வந்தேன்னு பாசுரம். மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் தாழ்ச்சி, தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து நின் தாளின கீழ் வாழ்ச்சி, உன் திருவடித்தாமர்களுக்கு கீழ்தான் வாழ்ச்சி, யான் சேரும் வகையருளாய் வந்தே. அந்த வாழ்ச்சி எனக்கு எப்ப கிடைக்குமோ, அதை எப்போது கொடுப்பாயோ அனுகிரகிப்பாய் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ஆனா இந்த கோபிமார்களுக்கு என்ன ஆச்சரியம்னால், கண்ணனுக்கு கிரீடை பண்ணிவிட்டு நாட்டியம் ஆடிவிட்டு எப்ப ஆயாசம் வந்தாலும் ஒரு கோபி மடியில தலையை வச்சுப்பார், ஒரு கோபிகள் மடியிலே திருவடியை நீட்டிப்பர், இன்னொரு கோபி மடியில கையை வச்சுப்பர், இன்னொரு கோபி பக்கத்துல உட்காந்து காலை வருடி விடுவள். அதைத்தான் பிரசாதம் லேபிரே கோபின்னு பரீட்சித்துக்கு சுகாச்சாரியர் தெரிவித்தார். அப்போ அந்த திருவடி தாமரைகளுக்கு கீழே என்னை எப்போது வாழ்ச்சி கொடுப்பையோ அந்த நாள் என்றோன்னு ஆழ்வார் கேட்டு இருக்கார். அந்த நாள் ஓரொரு நாளும்னு கோகுலத்து பெண்கள் இடத்துல நடக்கிறது. அப்ப அந்த நாள் வருமானு கேட்ட இடத்துல முக்கியமா ஏற்றமா, அல்ல அந்த நாள் நித்தியப்படியாகவே நடந்து கொண்டிருக்கிற கோகுலத்தின் பெண்களுக்கு ஏற்றமா. அதனாலே கண்ணனுடைய திருவடி ஒருத்தி இடத்தே, திருமுடி ஒத்தி இடத்தே, திருக்கை ஒத்தி இடத்தே, அதுக்கு என்ன வைப்போம். அதனால அந்த சிறு பெண்களாக பிறந்தோமே, பலராக இருந்தோமே. அப்ப வையத்து வாழ்வாய் என்கிற அளவுக்கு பார்த்திருக்கோம். வையத்து வாழ்வீர்கள் நிறைய பேர் இருக்காளேன்னா, அதுக்கு வியாக்கியாத்த சொன்னார், விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. எங்க இருந்தாலும் விபீஷணன் ஒருத்தன் நல்லவனா இருந்தானோ இல்லையோ, அதை சொல்லக்கூடாதா. அவனுக்கும் பகவான் அத்தனை தூரம் ஆதரத்தோடு இருந்தாரேன்னா இருக்கட்டும். ஆனா விபீஷணன் தனியாச்சே,
லங்கையில் அவர் சொல்லி யார்கிட்டையான்னு எடுபட்டுதா? அப்பிரியஸ்ய பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா சததம் புருஷா ராஜன் சுலப புருஷா ராஜன் சததம் பிரியவாதினா. ராஜன் ராவணா, சுலபமா பேசுறதுக்கு இனிமையா பேசுறதுக்கு நிறைய பேர் கிடப்பா. ஆனால் நல்லத்தை சொல்றதுக்கு அது கசந்தாலும் எடுத்து சொல்றதுக்கு ஆள் கிடைக்காது. அப்பிரியஸ்ய பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. நல்லத்தை சொல்றதுக்கு வக்தாவும் கிடைக்க மாட்டான், நல்லதை கேட்கறதுக்கு ஆளும் கிடைக்க மாட்டார்கள். ரொம்ப துர்லபம். நான் ஒருத்தர் இருந்தேன், நானும் புறப்பட்டு போறேன்னுட்டு விபீஷணன் புறப்பட்டு போயிட்டான். இப்போ வியாக்கியாதா தெரிவிக்கிறார், அங்க ஒருத்தனே ஒருத்தான். ஆனா இந்த இடத்துல பார்த்தா வாழ்வீர்கள். கோகுலத்துல எங்க பார்த்தாலும் இதே கோஷ்டியோ இல்லையோ. அன்று அவன் ஒருத்தன் என்ன சொன்னானோ, நல்லத்தை கேட்கறதுக்கு நிறைய கோட்டி, நல்லத்தை சொல்லுவதற்கு நிறைய கோட்டி. ஒருத்தராக இல்லாமல் பல பேராக இருந்ததே இவர்களுக்குண்டான வாழ்ச்சி. மற்ற இடத்துல வாழ்ச்சிங்கிறது தவிர்த்து இங்க வாழ வந்ததே இங்க இருக்கிற வாழ்ச்சி. இதே ஆண்டாளுடைய தகப்பனாருக்கே அந்த மாதிரி ஆள் கிடைக்கல. அவரே பாடினது, வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்மின் கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலுட்டோம். வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல். யாரேன்னு இந்த ஊர்ல பகவானிடத்துல ஆசைன்னு வரவார்க்கீழா? வாழாட்படுதல்னு சொன்னா பகவானுக்கு ஆட்படுதல், கூழாட்படுதல்னு சொன்னா உலக இன்பத்துக்கு ஆட்படுதல். கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதல் ஒட்டோம். யாரேனும் உலக இன்பத்துக்காக இருந்தா எங்க கோட்டில சேர்த்துக்க மாட்டேங்கிறார் ஆழ்வார். அப்ப சொல்லச்சே கூழாட்பட்டு நின்னீர்களை பாட்டு நல்லா வித்தியாசம் பாருங்க. வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல். யாரானும் பகவானுக்கு அடிமைப்படணுங்கிறவா இருந்தால் வாங்கோ. மற்ற விஷயத்துக்கு எல்லாரும் ஆட்பட்டு இருக்கீர்களே, பட்டவாழ்லாம் வராதிங்கோ. அப்ப நின்னீர் உள்ளீரேல்னு இருக்கிற இடத்திலே யாரேனும் பகவத் விஷயத்துக்கு ஆட்பட்டார் இருந்தால் அப்படின்னா அதுக்கு ஆள் ரொம்ப குறைச்சலா இருந்திருக்குன்னு அங்க தெரியுது. அதே போல கூழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் சொல்லியிருக்கலாம் இல்லையோ. கூழாட்பட்டு நின்னீர்களை அப்படின்னா நிறைய பேர் இருந்தான்னு தெரியுது. வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல்ங்கிறார், சந்தேகம், ஆள் கிடைக்கல. கூழாட்பட்டு நின்னீர்களை நான் மொத்த பேரும் அப்படித்தான். ஆண்டாளுக்கு அந்த கஷ்டமே இல்லை பாருங்க. அவருடைய தகப்பனார் கூட வாழ்ச்சிக்கு ஆள் தேடிண்டா அது தேடவே வேண்டாமல் வையத்து வாழ்வீர்கள். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ. கிருஷ்ணன் இருந்த காலத்தே, கிருஷ்ணன் இருந்த தேசத்தே அவனுக்கே அற்று தீர்ந்தவர்களாய், அவனுக்கு பிடித்தமான இளஞ்சிறுமியர்களாய், அதுவும் ஒருத்தியாக இல்லாமல் ஒரு பிருந்தமாய், ஒரு பெருங்கோலாகலம் படைத்த இடமாக எல்லாருமாக சேர்ந்த ஊர்ல இருந்தார்கள். நித்திய விபூதியில் பிறக்காமல் லீலா விபூதியில் பிறந்து, அங்கேயும் எங்கெங்கோ பிறக்காமல் பூமியில் பிறந்து, மற்ற தீபங்களில் பிறக்காமல் ஜன்பூ தீபத்தில் பிறந்து, மற்ற வருஷங்களில் பிறக்காமல் பாரத வருஷத்தில் பிறந்து, பாரத வருஷத்தில் கண்டத்தில் பிறந்து, தெற்கேயோ எங்கோ கோடியிலோ இல்லாமல் பிருந்தாவனத்திலேயே வாழ்ந்து, அங்கிருக்கிற செய்வ ஆணாகவோ வயோதிக பெண்ணாகவோ இல்லாமல் அங்கேயும் அவனோட ஒத்த சிறுமீராக வாழ்ந்து, அதிலே ராமாவதாரம் மற்றவதார காலத்துல கூட இருந்துடாமல் கிருஷ்ணாவதார காலத்துல கூட இருந்து இருக்கும் போதும் ஒருத்தராக இருந்துடாமல் நிறைய பேராக இருந்து, இது இத்தனை வாழ்ச்சி நமக்கு இருக்கே, பயன்படுத்திக்குங்கோ என்ன ஆண்டாள் தெரிவிக்கிறாள். இப்ப நாம் என்ன வச்சுக்கணும்? இது அவளா சொல்லிட்டது சரி. இப்ப இதை நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதுதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த அரிய வாழ்க்கை நமக்கு இப்ப கிடைச்சிருக்கோம் இல்லையோ. கூன் குருடு செவிடு ஏதுமாக இல்லை. இதுல ஏதானு ஒன்னா நாம பிறந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்ப நமக்கு பக்தி வந்திருக்குமா? இப்போ எல்லா அங்கங்களும் நமக்கு ஒழுங்காக வேலை செய்கிறது, பக்தி உபன்யாசம் விடுறோம். ஆனால் சில பேர் காது கேட்காதவா இருக்கா, கண்ணு தெரியாதவா இருக்கா, அவா கோவிலுக்கு வரா பாருங்க, அவா உபன்யாசத்துக்கு வரா பாருங்க, அது ஏற்றம். ஏன்னால் நமக்கு இத்தனை குறைவு இருந்தாலும் கண்ணன் இருக்கிறான், குறைவில்லை அப்படின்னு நினைத்துண்டவர்கள் வருகிறார்களோ இல்லையோ. அப்படி இல்லா இருந்தால் நமக்கு இந்த பக்தியெல்லாம் இருக்குமாங்கிறதே தெரியாது. அதனால் இது அரிய பிறவி கிடைத்திருக்கிறது. இதை போய் பாழையே போக்கி விடாமல், எங்கோ கீழே மண்ணிலே இட்டு பிரயோஜனம் இல்லாமல் போக்காமல் இந்த பிறவியை பிரயோஜனப்படுத்திக்கணும் இல்லையோ. இந்த பிறவி எதுக்கு பகவான் கொடுத்துருக்கார்? மோட்சத்தை அடையறதுக்கு ஒரு யோகத்தை கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக, சித்தோபாய ஸ்வீகாரத்தை பண்ண வேணுங்கிறதுக்காக. அதை விட்டுட்டு நாம் எங்கெங்கேயோ அலைஞ்சிருந்தோம்னா ரொம்ப எங்கேயோ ஈடுபட்டு இருப்போம். அப்போ சட்டுன்னு இது யோசிச்சு பாருங்க. அச்சித்த போல பிரளய காலத்தில் கிடந்தேன், பெருமாள் எனக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக கரணகளையபரங்களை கொடுத்து இவ்வளவு ஒழுங்காக ஆக்கின்னு வந்திருக்கார். எத்தனை பிறவியில புழுவா பிறந்தோனோ, பூச்சியா பிறந்தோனோ, மண்ணா கிடந்தோனோ தெரியாது. ஆத்ம புஞ்சங்கள்னு இங்கே கோட்டிக்கணக்கில் சுற்றின்னு இருக்கும். இந்த ஆகாசம் இருக்கு பாருங்க, இதில் சரீரமே இல்லாத ஆத்மாக்கள் அப்படியே கொத்து கொத்து கொத்தா தூங்கிட்டு இருக்கும். இது எந்த பிறவியில சரீரம் கிடைக்கும்னு அது காத்துட்டு இருக்குமா.
அது ஒண்ணுமே, அது காத்துட்டே இருக்க வேண்டியது, அது இலக்கே கிடையாது. என்ன இதுக்கு ஒரு சரீரம் எடுத்துட்டா தான், அது சூக்ஷ்ம சரீரமோ ஸ்தூல சரீரமோ இருந்தா தான் ஆத்மா ஒரு இலக்க நோக்கியே பிரயாணிக்கும். அதுக்கு சரீரமே இல்லைன்னா இலக்கு எங்க கிடைக்கும்? எப்பவோ அதனுடைய கர்மங்கள் முதிர்ந்து என்னைக்கான ஒரு சரீரம் கிடைக்கும். அது புழு சரீரமா போயிடலாம், அது பூச்சி சரீரமா போயிடலாம். அல்ல வேளை அது அத்தனையும் தாண்டி நாம அதுக்குள்ள எத்தனையோவா இருந்திருப்போம். நாம இன்னைக்கு யாரையும் வெய்யவே கூடாது. நேற்றுக்கு நாம அப்படித்தான் இருந்தோம். நல்ல வேளை இன்னைக்காவது இப்படி ஆயிருக்க முடியோ, ஐயோ அதை போல இன்னும் 4 பேர் வர்றதுக்கு வழி பார்க்க முடியுமான்னு இருக்குமே தவிர, எதுக்கு இப்ப கச்சேரி ஏற்பாடு பண்றா, எதுக்கு கோவில்ல உற்சவம், எதுக்கு உபன்யாசங்கள்லாம், 4 பேர் விஷயத்தை தெரிஞ்சுட்டா எப்பவான்னு ஒரு பொறி மனசுல தட்டாதா அப்படிங்கிற ஆசையில தான் இத்தனையுமே தவிர, இது உபன்யாசம் ஏற்பாடு பண்ணியிருக்கார், படிச்சவர் வந்து சொல்றார், படிக்காதவா கேட்கறா, ஒன்றும் அர்த்தமே கிடையாது. கிடைச்சிருக்கிறது மனுஷ வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நல்ல வேளை இந்த மனுஷ வாழ்க்கையில கூட எங்கெங்கேயோ நம்ம தூக்கிட்டு இருக்கலாமே. இதே வாசல்ல எத்தனை பேர் நிற்கிறாப்போ, உள்ள வர முடியாத வாழாலே வந்துவிட்டா என்ன ஆகும்னா அன்னைக்கு சோற்றுக்கு பணம் போயிடும். எத்தனையோ பேர் வாழறதுக்கே வண்டி இழுத்து வாழ வேண்டியிருக்கு, மூட்டை தூக்கி வாழ வேண்டியிருக்கு. இப்போ அவர்கள்லாம் வந்து பக்தி மார்க்கத்தில் உட்காந்துக்கணும்னு நினைச்சா நடக்குமான்னா வயிறு முதல்ல நிறைஞ்சான்னா பக்திக்கு வரது. இப்போ நம்ம நயனஞ்சந்தந்தி சத்ராணி நயனந்தகதி பாவகான்னு அவரா கூட சொல்லிட்டு இருந்தா, இப்போ சுவாமி முதல்ல இந்த ஒரு வேளை சோற்றுக்கு ஏற்பாடு பண்ணும், அதுக்கப்புறம் நீ சொல்ற ஆத்ம ஜானத்துக்கெல்லாம் வரும் விடுவனும் இல்லையோ. அப்போ அதுக்குள்ள இல்லாம இங்க வந்து உட்கார்ற அளவுக்கு நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கோம் இல்லையோ. ஆனா அதை பாக்கியமா நினைச்சுடாம வீணாக்கிடுறோம். நம்ம அவனுக்கு கூட பக்தி பண்ண முடியறது. ஆனா நம்மாலே போலியா பக்தி பண்ணிடுறோம் இல்லையோ. பணம் இருக்கு, காசு இருக்கு. இப்ப இங்க இருக்கிறவாள்லாம் எழுந்த உடனே வீட்டுக்கு போனா சோறு கிடைக்குமாங்கிற சந்தேகத்திலேயே வந்திருக்கும் இல்லை. அந்த சந்தேகம் இருந்திருந்தா வரமாட்டோம். அதான் உண்மை. இப்போ அந்த சந்தேகம் மட்டும் இருந்திருந்து, ஓ நமக்கு துணிமணி கிடைக்குமா, ஷோர் இருக்குமான்னா அதை பார்த்துட்டே தான் அலைஞ்சிருப்போமே தவிர இங்கே வந்திருக்க மாட்டோம். ஆனால் அதை பார்க்கறதுக்கு வழி இல்லாதவனும் துளி பக்தி பண்ணுறானோ இல்லையோ, அதற்குத்தானே ஏற்றம். ஆண்டாள் தெரிவிக்கிறா, அப்போ இத்தனை நல்ல பிறவி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறச்சே எங்கேயோ யாரையோ வச்சுண்டு வம்பு பேசிண்டு கண்ட இடத்துல புத்தியை செலவழிச்சுண்டு இதுக்கே வராமல் வாழ்நாளை முழுக்க வீணடிச்சுன்னுட்டு எந்தெந்த சட்ட சச்சரவுலையோ வாழ்ந்துட்டா பொழுது வீணே போயிடும் இல்லையோ. பலபகலே அஞ்சி அழுதேன் பழுதே பலபகலும் போயின என்று அஞ்சி அழுதேன். அதை போல அழாமல் நமக்கு ஆண்டாள் உண்டு, திருப்பாவ உண்டு, வியாக்கியானங்கள் உண்டு, அது கொடுத்த நன்னெறி உண்டு. அந்த நெறியில் வாழ்வோம், மற்றவத்தை துறப்போம். என் இருக்க வேணும் இருந்தால் வையத்து வாழ்வீர்கள். இப்போ நாம வையத்து வாழ்வீர்களாக வேண்டாமா? அந்த பெண்கள் வையத்து வாழ்வீர்களானது இருக்கட்டும், நாம வாழணும் இல்லையோ. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். இது கிருத்தியாகிருத்திய விவேகம் பண்ணி அப்படி செய்ய வந்தீர்களே, நாட்டாருக்கு நீங்காத செல்வம் நிறையட்டும். ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்வடுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்துன்னு ஆண்டாள் 3ஆம் பாசுரத்திலே சொல்லுகிறாள். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளை காலை இந்த கோட்டியிலே தெரிவிக்கிறேன். இப்ப 3ஆவது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண பிரார்த்திக்கிறேன். ஓங்கி உலகள் உத்தமன் பேர் பாடி ஓங்கி உலகள்